மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலையை வெளிக்காட்டாமல் எப்போவுமே சிரித்த முகத்தோட எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய, முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய, மன வலிமையோட நினச்ச காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற துடிப்போட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சல் மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தேடக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த கடவுள் உங்களுக்கு அருளட்டுங்க. மனசுலையும் சரி, செயல்பாடுகள்லையும் சரி, எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய, நல்லதையே நினைக்கக்கூடிய அன்பு உள்ளம் அப்படின்னா மகர ராசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டம் மட்டும் இன்னும் தீர்ந்த பாடு இல்லையே, ஒரு நல்ல வழிகாட்டுதல் நமக்கு யாரும் இல்லையே, ஒரு நாள் கூட நம்ம சிரித்ததும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போ இந்த நாள்ல இருந்து இந்த பதிவு உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த நாளில் இருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் சரியாகுதுன்னு சொல்கிறேன். அது எப்படிமா சரியாகும்? ஆமாங்க, நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க. நம்மளே ஒரு சில நேரங்களில் கஷ்டப்படுறப்போ சொல்கிறேன் இல்லையா, என்ன கிரகம்னே தெரியல, நமக்கு கஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்கு, எந்த கிரகம் எனக்கு எதிராக இருக்கோ தெரியல, இப்படி கஷ்டப்படுறது கூட பேசியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டிவாக இல்லாத சுபகாரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. மகிழ்ச்சியோட தான் அடுத்த நாளில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக தவிர்க்காமல் கேளுங்க. இந்த மகர ராசிக்காரங்க எனக்குள்ளே இருக்கிறத மறைக்கக்கூடிய ராசிகள். கஷ்டத்தை தானே சொல்கிறேன், இவங்களுக்கு சூதுவாது தெரியாதுங்க. நம்ம கஷ்டத்தை எதுக்குப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கொஞ்சம் கௌரவம் பார்க்குறவங்கன்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்களேன். அதுக்கு பொறுப்பு இவங்களாம் இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க நடந்துக்குவாங்க. பணம் இருக்கிறவனோ இல்லாதவனோ இல்லை, இவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க, இல்லாத இடத்துக்கு கூட போய் நிற்பாங்க. இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் இவங்க ஒரு நாளும் நிற்க மாட்டாங்க. யார்கிட்டையும் உதவி கேட்குறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ உங்களுடைய கிரகநிலையை வச்சு பார்க்குறப்போ இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கு பதிவுங்க. ஸோ உச்சம் பெற்ற குரு பார்வை இப்போ பதியறதுனால மிச்சம் வைக்கும் விதத்தில் புலதர் நிலை உயருங்க. பாக்கிய கணித ரீதியாக உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அதுவரை நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருக்கிற கவலையே பட தேவையில்லைங்க. தீமையை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. பொருளாதார தேவைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருங்க, திருப்தி கொடுத்துட்டே இருங்க. ஒரே அளவில் பெருசாக பணம் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு ஏற்றது போல் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ அதில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இதையடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. யாருன்னா குரு பகவான். அது வக்ரகதியில் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஜோதிட விதிங்க. அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நன்மையை செஞ்சாலும் குரு வக்ரம் பெறது கொஞ்சம் தட்டுப்பாடு மாதிரி வர இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் முழுசாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டியேம்மா அப்போ குரு நல்லது பண்ண மாட்டாரா அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. சரிங்களா? கடைசி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வந்துடுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அக்கிரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அமைப்பில் இருந்தாலும் சரிங்க, நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். அதே மாதிரி சுக்கிரன்
போகிறதுக்கு விருச்சிக ராசியில் இருக்காது. உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது 5, 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது தொழில் போட்டி அகலுதுங்க. எதிரிகள் விலகுவாங்க. வருமானம் அதிகமாகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு கிளைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட பல கிளைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விரிவுபடுத்துகிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று சுப தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் உண்டாகுதுங்க. பொன் பொருள் சேர்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பூமியை நீங்கள் விற்பனை பண்ணால் கூட சரிங்க, சரியான லாபத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளினுடைய நலன் கண்டு எடுக்க முயற்சிகள் கைகூடி வருங்க. இதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது 4, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வீரியஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் உங்களுக்கு சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும். தாய் வழி ஆதரவோட சில நலன்களை பெறுவீங்க. பழைய வண்டி வாகனங்களை சரி செஞ்சு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி புனித பயணங்கள் போயிட்டு வருவீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க. இதையடுத்து விருச்சிக ராசியில் புதன் இருக்காருங்க. உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது 6, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான இவர் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஊதிய உயர்வு கிடைக்குங்க. வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்கள்லேருந்து ஒரு சிலருக்கு அழைப்பு வரலாம். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சுப சடங்குகள் நடக்கும். பிள்ளைகளினுடைய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க. சமூகத்தில் பெரிய மனுஷங்களினுடைய சந்திப்பால் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் வருதுங்க. வியாபாரம் செய்கிறீங்க இல்லை தொழில் செய்கிறீங்க, ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு போட்டியாக கடையை வச்சவங்க எல்லாம் போட்டி போட்டவங்க எல்லாம் அவங்களே விலகி ஓடிடுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய சில சூட்சம நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் கொடுத்து பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. உலக நிலை உங்களுக்கு திருப்தியாக அமையுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையுங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி குழந்தை நான் போகாத ஹாஸ்பிட்டல் கோயில் இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக இது இந்த வருஷத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அது எனக்கு செட் ஆகலை, சம்பளம் பத்தலை, இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிப்பில் கவனம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமணமாகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல வரனே அமையலை, ஒன்று எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி என் கணவர் இல்லை இல்லை ஏதாவது
ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம மறுமணம் செய்யலாமா வேண்டாமா, இப்போ இருக்க காலத்தில் மறுமணம் செஞ்சால் நம்மளை இந்த சொசைட்டி வந்து தப்பாக பேசுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அதனால் மகர ராசிக்காரங்க இனி எதை பற்றியும் கவலைப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பிரிஞ்சிருந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேர போகிறீங்க. வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குங்க, மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. எனக்கு இது நாள் வரைக்கும் நான் சிரித்த நாளே கிடையாது, என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, வெளியாட்கள்னாலையும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. ஆழ்கடல் போல ஆர்ப்பரிக்கும் சிந்தனைகளுக்கு, ஆழமான யோசனைகளுக்கு சொந்தக்காரர்களான மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகரம், மலை மாதிரி உறுதியாக நிற்பீங்க. யார் என்ன பண்ணாலும் சரி, தனக்குன்னு ஒரு கொள்கையோடு வாழக்கூடியவங்க. நல்லதோ கெட்டதோ, என்னோட கஷ்டமோ நஷ்டமோ, உண்மைக்கு மட்டும் எப்போவுமே நான் உறுதியாக இருப்பேன். பொய் பித்தலாட்டம் தப்பு தண்டாக இருந்தால் அந்த இடத்துல நான் எதிரியாக இருப்பேன், இல்லையா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். இதுதான் மகரம். ஆனால் இப்படி இருக்கிறவங்க எவ்வளவு சிறப்பாக இருக்கணும், நம்ம அப்படி இருக்கோமா? கடந்த சில நாட்களாகவே அந்த கடலும் அந்த மலையும், நான் யாரை சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நீங்கள் தாங்க கடலுக்கு ஒப்பானவங்க, அந்த மலைக்கு ஒப்பானவங்க. ஆனால் இந்த சோதனை அப்படிங்கிறது உங்களை வந்து உலுக்கி எடுத்துருச்சு. எவ்வளவு கஷ்டம் வெளியே சொல்ல முடியுமா? லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டு பெருசாக போகும் இல்லையா? அந்த சோதனை எல்லாமே இப்போது சாதனையாக கடைசி உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்த வந்திருக்கேங்க. யோசிப்பீங்க, என்னம்மா நீ பெருசாக சொல்லிட போகிற, இப்போ என்ன பயிற்சி, இப்போ என்ன அதுக்கு? ஒரு சிலருக்கெலாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அவங்கள சொல்லி தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக சோதனைகளை இவங்க அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மகர ராசியாகட்டும் கும்ப ராசியாகட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளுடைய அதிபதி சனி பகவானுங்க. நமக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே இவங்களே வந்து நம்மளை சோதிப்பாங்க. இப்போ குருவே இருக்கட்டுமே, உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட அந்த கோடி ரூபாவை நீங்கள் கையில் தொடுறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டுருவீங்க. பிச்சைக்கார நிலைமையை அனுபவித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும். சொல்லுவாங்க இல்லையா, நீ வாழணும்னா சாகிற அளவுக்கு கஷ்டப்பட்டு வரணும். அப்படி ஒரு நாளாக 2 நாளாக இது நாள் வரைக்கும் பல நேரங்களில் நம்ம சாகுற வரையிலும் அந்த நிலைமைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நான் சொல்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் வருங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ அந்த நிலை எல்லாமே மாறி இருக்குதுங்க. சில கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றி சாதகத்தை கொடுத்துருக்காங்க. சனி பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சோதனை கொடுக்கறதா இல்லையா, அதையே வந்து சைலண்ட்டாக மாற்றியாச்சு. கை கட்டி கம்முன்னு இருப்பா, நீ என்ன அதிபதியாக இருந்தால் மட்டும் நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாமா? நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பேற்கிறாங்க? கிரக நிலைகள். அந்த வகையில் சனியோட பார்வை எப்படி இருக்குது, குருவோட கரம் எப்படி இருக்குது? குருவோட கை உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாரு. சனி பகவான் வந்து சோதிச்சுட்டு இருந்தாரோ, அடித்து பிடிச்சி சோதிச்சுட்டு இருந்தார், கம்முன்னு இருப்பாரா? அவர் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு. சனி உங்களோட அதிபதி, உங்களோட உயிர்னு கூட சொல்லலாம். அவர் இப்போ உங்கள் ராசி மேலே உங்களுடைய உழைப்பின் மீது பார்வையை வச்சிருக்கிறாரு. சனி சோதிக்கிறாரு, ஆனால் ஒரு நாளும் உங்களை விட்டு போகலை. நீ கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை உருளுதா இல்லையா? கை கட்டி நிற்கிற மாதிரி வாய்ப்பு இல்லைல்ல. உழைக்கிற ஒரு ரூபானாலும் அது உன்னோட உழைப்பில் சொந்த காலில் ஏதோ வாழ்க்கையோ அது பாட்டுக்கு போகுது.
இல்லையா? சனி பார்வை உங்களுக்கு ஒழுக்கம், பொறுமை, செல்வாக்கு கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குரு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தர போகிறாரு. வாழ்க்கையை அஸ்தமனம் மாதிரி சில மாதங்களாக கஷ்டப்பட்டுட்டீங்க. குறிப்பாக உத்தியோகத்தில், தொழிலில், குடும்பத்தில், உறவுகளில், குழந்தைகளால் எவ்வளவு கஷ்டம். இப்போ அதுக்கு எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு நேரம் இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள் சரி செய்யக்கூடிய நேரமாக வந்திருக்கு. குரு இப்போ உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால புத்தி தெளிவாகும், பாக்கியம் கிடைக்கும், பிள்ளை பேரு கிடைக்கும், கல்வியில் சிறந்து விளங்குவீங்க, வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விதமான எல்லா துறை சார்ந்த எல்லா வயதினருக்கும் குரு பகவான் மகர ராசிக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உனக்கு நான் இருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய உழைப்பிற்கு ஆற்றல் கொடுக்குறாரு. ஆனால் செவ்வாய் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ உழைச்சனா உனக்கு நான் துணையாக நிற்கிறேன், செயல்பாடுகளை வேகமாக அதற்கேற்ற பலனை கொண்டு சேர்க்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், கோபம் மட்டும் பற்றக்கூடாது. கோவப்பட்டால் எனக்கு கோபம் வந்துடும், இல்லைனா சண்டை, கருத்து வேறுபாடு வந்துடும். புரியுதா? ஸோ என்ன நீ பக்குவமாக பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சுக்கிரன் மற்றும் புதன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள், புகழ், நட்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களை வளர்க்குறாங்க. ஸோ இதனால் சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 5 கிரகங்களோட அம்சத்தால் மகர ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. அடுத்த நாட்கள், இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன மிச்சம்? ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை, தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சிறப்பாக பணவரவு இல்லை, கடன் பிரச்சனை, கஷ்டம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை, கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, இப்படி பல விதங்களில் சோதனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான சக்தியை சேர்க்கக்கூடிய காலம், உங்களை வெளியில் உயர்த்தக்கூடிய காலம், உங்களுடைய உள்ளுக்குள்ளே உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுத்து வெளியில் நீங்கள் பிரகாசமாக மாற போகிறீங்க. சனி பகவான் மொத்தமாக அவரோட சோதனைகளை நிப்பாட்டிட்டாரு. இப்போது உங்களுக்கான உயர்வை கொடுக்க போகிறாரு. அதுக்கு தான் வந்திருக்காரு. குருவோட ஆசீர்வாதமும் உங்களுடைய பேரை தங்கக்கல்ல பொறிக்க வைக்க போகுதுங்க. எப்படிங்க? தங்க கற்கள் வைரக்கல் பதிச்சு உங்களோட பேரை பொறிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதில் மகர ராசி ஆண்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சீங்க, எதுவுமே சிறப்பாக நடக்கலை. இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. சும்மா விளையாட்டுக்கு ஒரு வேலை செய்வீங்க, அது உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். பேரு, புகழ், பொருளாதாரம் எல்லாமே சிறப்படைய போகுது. இதுவே ஆண்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா, இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதில் ஒரு புதிய முன்னேற்றம் வரும். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பதவி உயர்வை எதிர்பார்க்குறீங்களா, சம்பள உயர்வை எதிர்பார்க்குறீங்களா, இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வேலையில் அடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உயர்வடைய போகுதுங்க. வீட்டில் உங்களுடைய தலைமை பொறுப்பு அதிகரிக்க போகுது. சிலருக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோசனை இப்போ நிறைவேறும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்களுக்கு சொல்ல கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தால் ஒரு நல்ல விஷயம் கூட கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டா அது கோபமாகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சொல்கிறேங்க. சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணிஞ்சு பசுமாட்டுக்கு உணவளிங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இல்லைம்மா எனக்கு கருப்பு ஒத்துக்காது, நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பு நிற ஒரு கட்சி கூட நீங்கள் இது பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே போல் கருப்பு உளுந்து யாருக்காவது இல்லாத ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க. இல்லையா ஒரு எள்ளு மிட்டாயாவது வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. அடுத்தது பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவி உறவில் நிம்மதி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, குழந்தைகளோட கல்வி
கல்வி, ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயுமே நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை இது நாள் வரைக்கும் மகரத்திற்கு இல்லாமல் இருந்துச்சு. நிம்மதி எல்லாத்துலேயுமே நிம்மதி சிறப்பாக மாறப்போகுதுங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. திருமண யோசனைகள் சிலருக்கு நல்ல பக்கம் திரும்புது அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை மறுமணத்திற்கு வரன் பார்த்துருந்தா கூட அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உறவுகளில் பழைய நினைவுகள், சின்ன சின்ன தகராறு, பொறுமையை கையாளுங்க. ஓகேங்களா? பழசை நினச்சி வருத்தப்படாதீங்க. குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமைகளில் தாயார் பார்வதியை பூஜை பண்ணி வழிபாடு செய்யுங்க. வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி பாலை நெய்வேத்தியமாக ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வழிபாடு செய்யுங்க. அது சிறப்புங்க. அடுத்தது, படிக்கக்கூடிய மாணவர்கள் குருவோட பார்வையால் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. கூர்ந்து கவனிப்பீங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க